ஆனால் எங்கள் ஊரில் ஒரு மாமியார் ஒரு மருமகன் வந்து பல்லு கட்டுறதுக்காக கூட்டு வந்துச்சு டாக்டர்கிட்ட. டாக்டர் கேட்டார், பரவாயில்லம்மா உண்மையாக உன்னை பாராட்டுறேன், மாமியாருக்கு பல்லு போயிடுச்சு, அந்த பல்லை கட்டணும்னு நினச்சிருக்கிய, பெருமையான விஷயம் வேணும். அப்படி இல்லை டாக்டர், பல்லு இல்லாதனால கிளவி என்ன பேசுகிறான்னு விளங்க மாட்டுது, என்ன இப்போ கட்டுறேன், அடுத்த ஒரு வாரத்தில் கலட்டி காட்டுறேன்னுச்சு. வாழ்க்கையில் குடும்பக்குள்ள அவ்வளோ சண்டை நடக்கும். எப்போவுமே பாருங்கள், சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அன்னைக்கு ஒரு மாமியார் மருமக பார்த்தீங்கன்னா காலமைக்கு விடுது. அம்மா இவ்வளோ காலமைக்கு விட்றியே, உன் மாமியார் மேலே அவ்வளோ பிரியமா? அதெல்லாம் கிடையாது. கால் வலின்னாங்க கால் அமைக்க விட்றேன், கை வலின்னாங்க கையை அமைக்க விட்றேன், ஒரு நாள் கழுத்து வலின்னு சொல்லாமையா போயிடுவாங்க அப்படின்னுச்சு. இப்போ எத்தனை பிரச்சனைகள் நடக்கும் தெரியுமா? ஆனால் ஒன்று சொல்கிறேன் சார், இப்போ தீபாவளி வரப்போகுது. ஆண்கள் எப்படி யோசிப்பாங்க, பெண்கள் எப்படி யோசிப்பாங்க தெரியுமா? எங்கே நகை வாங்கலாம், எங்கே தோடு வாங்கலாம், எங்கே செருப்பு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சா அது பெண்கள். எங்கே கடன் வாங்கலாம், எங்கே வட்டிக்கு வாங்கலாம், எங்கே வாங்கின கடன் கொடுக்காம உதப்படலாம்னு யோசிச்சா அது ஆண்கள்.